Hola! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தோட்டம் சேகருடைய மூணாவது மனைவி மலர்கொடி ஒரு அட்வொகேட், மகன் அழகுராஜா. தோட்டம் சேகர கொலை செய்த மயிலை சிவா, அவர் கொலை செஞ்சுட்டு ஒரு ஜெயிலில் இருக்கார். சதீஷ் கோவலத்துறை, அவருடைய திமுக அடையாளம். அஞ்சலா பிஜேபி. டக்குன்னு போனால் வெட்டம்லாம் ஏப்ப சாப்பையோ ஏழபாடையெல்லாம் கிடையாது. அவரும் 50 பேரோட எப்பவுமே இருக்கக்கூடிய நபர் தான். ஒரு வருட காலமாக கழுகு பார்வை கண்காணிப்பு நடந்து கொண்டே இருக்கு. ஆனால் அப்படி பார்க்கும்போது சார், இப்போ அந்த அஞ்சலன்னு ஒரு பெண்ணை சொல்கிறாங்க, வட சென்னையில் ஒரு பெரிய ரவுடி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா மட்டுமே கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய் இதுக்கு செலவு பண்ணியிருக்கு. இந்த அம்மாவுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் என்ன லிங்க்? அப்போது ஆருத்ராவில் 5000 கோடி இருக்கு. எல்லா ரவுடிகளுக்கும் இந்த பணம் போயிருக்கு. திருவேங்கடம் என்கவுண்டருக்கு பின்னாடி தான் இந்த வழக்கு சரியான பாதையில் போயிட்டு இருக்கு. திருமாவளவன் அண்ணன் சொல்றத போல இந்த குற்றவாளிகள் பின்னாடி ஒரு பிக் ஷாட் இருக்காரு, யாரோ ஒரு பெரிய சக்தி இருக்கு. அவர்களை நெருங்கினா தான் இந்த வழக்கு முழுமை பெறும். அஞ்சலை மலர்கொடி ரெண்டு பேருக்கு பின்னாடி ஒரு பவர் இருக்குன்னு நான் சொல்றேன். கோடிகளை கொட்டி கொடுத்த அந்த சக்தி தான் யார் என்பதுதான் இப்போ. ஏன்னா காவல்துறை அவளை மிக எளிதாக போய் அவங்களை கை வச்சிட முடியாது. பிடிப்பட்ட எல்லாருமே வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு நிலையில் வந்துட்டு ஒரு சட்டம் படித்தவங்களாம் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது சட்டக்கல்லூரியில் ஒரு சம்பவம் நடந்ததில்ல, அதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆம்ஸ்டாங் கொலைக்கும் இந்த மாட்டின மனிதர்களுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமா? நீங்கள் ஆம்ஸ்டாங்கை பொறுத்த வரைக்கும் சட்டக்கல்லூரி மாணவர் மட்டுமல்ல, ரவுடிகளை கூப்பிட்டே பணம் கொடுத்து செட்டில் பண்ணியிருக்காருங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. பல பேருக்கு ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தாதாவுக்கு 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. அமைதியாக வாழுங்கடா. ஏன்னா இப்போ அஞ்சலா அப்படிங்கிற அந்த பெண் வந்துட்டு ஆற்காடு சுரேஷனுடைய காதலிங்கிற மாதிரியான ஒரு போர்வையும் இருக்கு இல்லையா? தொடர்ச்சியாக ஒருங்கிணைக்கக்கூடிய பலம் இருக்கு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதாவது ரவுடிகள் தஞ்சமடையக்கூடிய ஒரு நிலையில தான் எல்லா கட்சிகளும் இருக்கிற மாதிரியான ஒரு பயம் நமக்கு சமீப காலமாக வருது. குறிப்பாக ஆம்ஸ்டாங் அவர்களுடைய சம்பந்தமாக அந்த கொலை வழக்கில் யாரெல்லாம் மாட்டப்படுறாங்களோ எல்லாருமே ஒரு கட்சியினுடைய பின்னணியிலே இருக்கிறாங்க. அப்படின்னும் போது ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்க, இல்லை தப்பு செய்கிறவங்க கடைசியாக போய் தங்குமிடம் இல்லை தஞ்சமடையும் இடம் வந்துட்டு ஒரு கட்சியாக இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பதட்டமும் பயமும் மக்களுக்கு வருது இல்லை? இது எந்த விதமான சமூக விரோத செயலும், சட்டவிரோதமான செயலும், சட்டவிரோதமான தொழிலும் செய்வதற்கு ஒரு அரசியல் கட்சி அடையாளம் தேவை. ஏன்னா நீங்கள் எந்த விதமான சமூக விரோத செயல், சட்டவிரோதமான செயல் செய்தால் உங்களுக்கு காவல்துறை அச்சப்படணும். காவல்துறைன்னு தப்பிக்கிறதுக்கு ஒரு கட்சி தேவை. ஒரு கட்சினா நீங்கள் காவல்துறை யோசிப்பான், அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய வட்டம் மாவட்டம் வரைக்கும் இருக்கும். அப்போ அவனை பார்த்து தான் டீல் பண்ணணும். அவன் மனித உரிமைன்னு போவான், கோர்ட்டுக்கு போவான், கூட்டு கட்சி தலைவர் அறிக்கை விடுவான். ஒரு குற்றவாளியை கைது செஞ்சால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது காவல்துறைக்கு, இது நல்ல காவல்துறைக்கு. நீங்கள் இதில் சில காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் வலசரம்பாக்கம் பக்கம் ஏறக்குறைய ஒரு 100க்கு மேற்பட்ட ஸ்பா இருக்குது. எல்லாம் விபச்சார விடுதி தான், விபச்சார விடுதியாக தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் அந்த பகுதி தான் வேணும்னு கேட்டுட்டு போன ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சி தேவை. ஒரு அரசியல் கட்சி இருந்தால் தான் தப்பிக்க முடியும். அரசியல் கட்சி விசிட்டிங் கார்டு வேணும். இதை தாண்டி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, இவர்கள் எல்லாருமே வழக்கறிஞர்கள். எப்படி சட்டம் படித்து இவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போய் வாதாடுகிற வழக்கறிஞரா? இதில் பார்த்திங்கன்னா இந்த குற்றவாளிகளில் தோட்டம் சேகருடைய மூணாவது மனைவி மலர்கொடி ஒரு அட்வொகேட். அந்த அம்மாவுடைய மகன் அழகுராஜா. தோட்டம் சேகர கொலை செய்த மயிலை சிவா, அவர் கொலை செஞ்சுட்டு ஒரு ஜெயிலில் இருக்கார். இந்த அம்மா தோட்டம் சேகரனுடைய மனைவி, வழக்கறிஞர். இதை தாண்டி சதீஷ், அவர் இதில் ஒரு குற்றவாளி, கோவலத்துறை, அவரு திமுக அடையாளம். ஹரிஹரன் தமாக, அவர் BL. அஞ்சலா பிஜேபி. இப்போ காவல்துறை இவர்களை நோக்கி இப்போது தன்னுடைய பார்வையை திருப்பியிருக்கு. இவர்கள் தான் இந்த தொழில்முறை குற்றவாளிகளான 11 பேர். ஒரு ஆள் இப்போ திருவேங்கடம் என்கவுண்டர், 11 பேருக்கும் ஒருங்கிணைத்தவர்கள். இந்த 11 பேருக்கும்
கோடிகளில் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. 50 லட்சம்லாம் கிடையாது. ஒரு ரவுடியை ஒரு நாளைக்கு மெயின்டைன் பண்ணுவதற்கு யாரோ XRY ஒரு தொழிலதிபரோ ஒரு பில்டரோ இல்லை ஒரு போலீஸ் அதிகாரியோ ஒரு அரசியல்வாதியோ குறைந்தபட்சம் ஒரு ரவுடிக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு மாதம் 3 லட்ச ரூபா வேணும். ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபா வேணும் ஒரு ரவுடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. 50,000 கேட்பான், 5வது நாள் வந்து சார் அவர் பணம் கொடுக்கணும்னு நிற்பான். 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா 10வது நாள் வந்து சார் செலவாகி போச்சுன்னு நிற்பான் ஒரு ரவுடி. ஏன்னா ஒரு ரவுடிக்கு ஒரு நாளைக்கு அவனுடைய பேக்கெட் பண்ணி 10,000 ரூபா தேவைப்படுது. எப்படி 10,000 ரூபா? அவனுக்கு அவன் குடும்பம், அவனை சுற்றி இருக்கிற ஒரு குடியார கும்பல், சமூக விரோத கும்பல், விபச்சார விடுதிக்கு போகிற கும்பல், ஸ்பாக்கு போகிற கும்பல், இப்படி 10,000 ரூபா தேவை ஒரு நாளைக்கு. மாதம் 3 லட்ச ரூபா, வருஷம் 36 லட்ச ரூபா. 11 பேருக்கு 3.25 கோடி, 3.25 கோடி, 4 கோடி ஒரு வருஷத்துக்கு தேவை. இந்த 4 கோடி யார் கொடுத்தா? அஞ்சலையா இல்லை மலர்கொடியா, ஹரிஹரனா, சதீஷா, யார் கொடுத்தா? இவர்களுக்கு இப்போ கணக்கு பார்த்தா 11 பேர் இல்லை, இப்போ கணக்கே இப்போ 5 பேர் வந்துட்டாங்க. 11, 5, 16 பேர். இப்போ கணக்கு பார்த்தா ஒரு 35 பேர் வந்திருப்பாங்க போடு. 35 பேருக்கு வருஷத்துக்கு 36 லட்சம்னா 35 ரூபா 10 கோடி ரூபா செலவாயிருக்கு. 10 கோடி ரூபா கொடுத்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்யக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் 1000 கோடி ரூபா, பல 1000 கோடி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமாக தான் இருக்க முடியும். சாதாரண நபராக இருக்க முடியாது. 10 கோடி ரூபா செலவு செய்து ஒரு கொலையை அரங்கேற்றுகிற ஒரு கும்பலை வைத்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு குழு ஒரு சாதாரண குழுவாக இருக்க முடியாது. ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனமாக தான் இருக்கும். இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு பெரிய பில்டராக இருக்கணும். பெரிய பெரிய மில்லியன் கணக்கில் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கும். XRY யாராக ஒருவர். ஏன்னா அந்த ரவுடிகளுக்கே பல கோடி ரூபா பணம் கொடுக்குறான். இந்த ரவுடிகளை ஒரே வாரத்தில் போய் போட்டு தள்ளிட்டு வானா சொல்ல முடியாது. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் மிக சாதாரண நபர் அல்ல. அவர் ஒரு பெரிய குழுவை வச்சுருக்கார், துப்பாக்கி வச்சுருக்காரு, ஒரு பெரிய கட்சியினுடைய மாநில தலைவர். அப்போ பல முறை சந்தர்ப்பம் பார்த்து சந்தர்ப்பம் வாய்க்கிற பொழுது தயாராக இருந்து இந்த கொலை நிகழ்ச்சியை நிறைவேற்றியிருக்கான். டக்குன்னு போனால் வெட்டம்லாம் ஏப்ப சாப்பையோ ஏழைபாளையெல்லாம் கிடையாது. அவரும் 50 பேரோட எப்போவுமே இருக்கக்கூடிய நபர் தான். அப்போது ஒரு வருட காலமாக கழுகு பார்வை கண்காணிப்பு நடந்து கொண்டே இருக்குது. இந்த ஒரு வருஷமாக இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 பேர் வருவான் அந்த லிஸ்ட்டில். 25 பேரையும் இந்த குழு தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்திருக்கு. இதுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு. இதில் பல அரசியல்வாதிகள் இருக்கான், இதுக்கு பின்னாடி பல போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க. கண்டிப்பாக போலீஸ் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இல்லாமல் இந்த கொலை நடப்பதற்கு வாய்ப்பில்லை நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரி இப்போ கைது செய்யப்பட்டிருக்கு. யார்? பிரிஜிவ்ராஜ். எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஆளினால் சட்டவிரோத செயலை பூரா யூனிஃபார்ம் போட்டே பண்ணியிருக்காரு. காவல்துறையை கைது பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா? 100 கோடி ரூபாய்க்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார். இதில் பல 1000 கோடி. அப்போ எத்தனை ஏசி, எத்தனை டிசி? கண்டிப்பாக மறைமுக பல ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள் இருக்காங்க, பல ரியல் எஸ்டேட் ஏடிஜிபிகள் இருக்காங்க, பல ரியல் எஸ்டேட்டு ஐஜி டிஜிபியில் டிசி இருக்காங்க. எல்லாம் ரியல் எஸ்டேட் தான். இந்த கொலை நடப்பதற்கு ஏறக்குறைய 6 மாத காலம், குறைந்தபட்சம் அதிகபட்சம் 1 வருட காலம் திட்டமிடப்பட்டு இருக்கிறது. அதுவும் எப்படி தெளிவாக இன்ச்சு பை இன்ச்சாக திட்டமிடப்பட்டு இந்த ரவுடிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ப்ரொஃபஷனல் கொலையாளிகள். நீங்கள் சுட்டு கொல்லப்பட்ட திருவேங்கடம் 3 கொலை நிலுவையில் இருக்குது. 3 ஆயுள் தண்டனை, ஏறக்குறைய 30 வருஷம் ஜெயிலில் இருக்க வேண்டியவன். ஒரு 2 கொலை முயற்சி வழக்கு, 5 கேஸ் இருக்குது. 5 கேஸுக்கு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருந்தால் எத்தனை 50 வருஷம் ஜெயிலில் இருக்கும். இல்லைன்னா தூக்கில் போட்டிருக்கணும். இப்போ பிஜேபி ஆட்சி வந்த பிறகு தூக்கு தண்டனை கம்பல்சரியாக வேணுங்கிறாங்க. 86-100 நாடுகளில் தூக்கு தண்டனை ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் பிஜேபி புதுசாக போட்ட சட்டத்தில் தூக்கு தண்டனை கொடுங்கிறான். நீங்கள் காவல்துறை தானே ஓடி நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். காவல்துறையை நிரூபிக்காமல் கோட்டை விட்டால் இவன் நீங்கள் மறைந்த ஆற்காடு சுரேஷ் மீது 38 வழக்கு 20 வருஷமாக அவன் ப்ரொஃபஸர் ரவுடியாக இருந்திருக்கான். அவன் மேலே குறைந்தது 38 வழக்கு, 8 குண்டாசு, 8 கொலை முயற்சி, 17 கொலை வழக்கு 8, கொலை முயற்சி வழக்கு 17, குண்டர் சட்டம் 8 முறை பாய்ச்சப்பட்டிருக்கு. இப்படி பல முறை பாய்ச்சப்பட்டிருக்குன்னா அப்போ இந்த ப்ரொஃபஷனல் அதாவது 6000 A+ ரவுடிகள்ங்கிறாங்க அரசு ஆவணத்தில்.
இதெல்லாம் எப்படி இவ்வளோ பேர் டெவலப் பண்ணலாம்? 22,000 தொழில்முறை ரவுடிகள் தமிழ்நாடு பூரா இருக்கான். ஒரு 80,000 போலீஸ் இருக்குது, 20,000 ரவுடி இருக்கான்னா 20,000 ரவுடி, ஒரு ரவுடி 10 பேருக்கு இடைஞ்சல் பண்ணுவான். சட்ட ஒழுங்கு மதிக்க மாட்டான், கத்தியை காய்ப்பான், அருவாளை காய்ப்பான், இப்போ எல்லா வேலையும் பண்ணுவான். அப்போது 80,000 போலீஸ் இந்த 20,000 ரவுடிகளை சுற்றிட்டு வரக்கு நேரம் சரி. மக்களை எப்படி காப்பாற்றுவீங்க? 6 கோடி மக்களை எப்படியா காப்பாற்றுவீங்க? திமுக ரவுடி தேவை, அதிமுக ரவுடி தேவை, சங்கராச்சாரியாருக்கு ரவுடி தேவை. ரவுடி இல்லாமல் எந்த அரசியலும் இல்லை, ரவுடி இல்லாமல் எந்த பில்டரும் இல்லை, ரவுடி இல்லாமல் எந்த ரியல் எஸ்டேட்டும் இல்லை. சங்கராச்சாரியாருக்கு சங்கரமண கொலை செய்யறதுக்கு ரவுடி தேவைப்படுறாரு. எங்கே சங்கரமணம் அந்த கோயிலுக்குள்ளேயே சங்கராம வெட்டி கொல்லப்படுறான். அப்பு ரவுடி தான் பண்ணார். அப்போது நம்பி சங்கராச்சாரி ஜெயிலுக்கு போனார். ஒரு ஆன்மீக மடமே யாருடைய உதவி நாடுது? ரவுடிகளுடைய உதவியை நாடுது. சரியா? சங்கராச்சாரி தான் ரவுடிகளோடு வாழ்கிறாரு, ரவுடிகளோடு இருக்கார். ரவுடி பூரா எங்கே இருக்கான்? சங்கர மடத்தில் இருக்கான். அதனால் ரவுடி மடமா சங்கர மடமா? இப்ராஹிம் கலிபுல்லான்னு ஒரு நீதியரசர் என்ன பண்ணுறாரு? 200 தேர்தல் வெற்றி செல்லாதுன்னு ஒரு உத்தரவு போடுறார். அப்போ அவருடைய கவனத்துக்கு 200 மாமன்ற உறுப்பினர்களும் திருட்டுத்தனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். அத்தனை ஓட்டு யார் போட்டிருக்கா? 200 மாமன்ற உறுப்பினர்களுக்கு பதிலாக பேசாமல் மேயரே பங்குமார் உட்கார வச்சுருக்கலாம், மாநகராட்சி மேயராக. 200 மாமன்ற உறுப்பினர்கள்லாம் வெற்றி பெற்றதுக்கு காரணம் யார்? பங்குமார். இப்ராஹிம் கலிபுல்லா 200 ரத்து பண்ணுறாரு. அப்போ என்ன காரணம்? அவருக்கு தெரியாத சோர்ஸா? அவருக்கு தெரியாத குற்ற ஆவணங்களா? எல்லாம் அவருக்கு போய் தெரிஞ்சிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. எல்லா சாட்சிகள், அரசு சாட்சிகள், தனியார் சாட்சிகள், உயிருள்ள சாட்சி, உயிரற்ற சாட்சி, ஆவண சாட்சி, எல்லா சாட்சியும் பார்த்து 200 ரத்து பண்ணுறாரு. அப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறதா, ரவுடிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறதா? இப்படி ஒரு மக்கள்கிட்ட அப்போ ஒரு பயம் வருதா இல்லையா? மக்கள்கிட்ட ஒரு என்னையா அது ரவுடிகளாக ஓட்டு போட்டு உள்ள மாமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறான்னா கத்தியோட வரான், அருவாளோட வர்றான், பாக்கெட் நைப்போட வர்றான், கரலா கட்டை வச்சுருக்கான், கஞ்சா கட்டை வச்சுருக்கான், மொஞ்சா கட்டை வச்சுருக்கான். ரைட்டு. இப்படி அதிமுக பக்கம் வாங்க. அதிமுக ஆட்சியில் சீரநிறங்கள் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தை அயோத்திக்கு வீரமணி ஆட்கள் ஒரு 50 பேர் அருவாளோட வந்து பார்க்குறவன போட மாட்டான். திமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி, ஆண்ட கட்சி, நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கான், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கான், இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக கட்சி. ஒரு 50 ரவுடி உள்ளே பூந்து வெட்டுறான், கருணாநிதி தப்பிச்சு ஓடுறாரு. நான் பார்த்தேன். ஐஜி அலுவலாம் பூந்து ரவுடி போலீஸ் அடிக்கிறது, ரவுடி அடிக்கிறான். நிருபருக்கு பூரா மண்டை உடையுது. ஒரு பொம்பளை நிருபருக்கு மண்டை உடை தொடர்ந்து ரத்தம் ஓடு. நான் பார்த்தேன். நல்லா ஸ்கூட்டரை போட்டு தப்பிச்சு ஒடியான்ட்டேன். முத்துகர்பாபு கமிஷனர். ஆனால் அப்படி பார்க்கும்போது சார், இப்போ அந்த அஞ்சலன்னு ஒரு பெண்ணை சொல்கிறாங்க, வட சென்னையில் ஒரு பெரிய ரவுடி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா மட்டுமே கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா இதுக்கு செலவு பண்ணியிருக்கு, யாருக்கோ வந்துட்டு காசை வந்துட்டு பரிவர்த்தனை பண்ணியிருக்குன்ற மாதிரியான ஒரு நிலையை சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் என்ன லிங்க்? இல்லைங்க, ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட பொழுது ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் அதில் 1 லட்சம் பேர்கிட்ட கொள்ளை அடிச்சிருக்கான் ஹாரிஸும் ராஜசேகரும். அரசு பார்த்துட்டு இருந்திருக்கு. ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 வட்டி கொடுக்குறான்னா போலீஸ் பார்த்துட்டே இருந்திருக்கு, அரசு பார்த்துட்டே இருந்திருக்கு, அனைத்து கட்சிகளும் பார்த்துட்டே இருந்திருக்கு. இது என்ன கேவலம்னு பாருங்கள். அவன் 5,000 கோடி ரூபா திட்டியிருக்கான். பஸ்ஸுக்கே காசு இல்லாதவன், ஒரு பெரிய கார்பரேட் அல்ல, பஸ்ஸுக்கு காசு இல்லாதவன், எந்த தகுதி இல்லாதவன் இந்த மக்கள் தலையில் மிளகாய் அரைக்கலாம். அனைத்து கட்சியும் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் ரத்னம் தான் மணல் மாஃபியா, ரத்னாம ராமச்சந்திரன் தான் இவர்களுக்கெல்லாம் தலைவன். இது இப்போ கூட்டணி சேர்த்துக்கிட்டார். மணல் மாஃபியாவுடைய காசு தான் தேர்தலே நடக்குது. அப்போது ஆருத்ரா இப்போ கொள்ளை அடிக்கிறான்னு ஆருத்ரா, ஹிஜாவு, ஒரு 100 இது போன்ற ஒரு மோசடி நிறுவனங்கள் நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எந்த கட்சியும் பேசுவதில்லை, யாரும் அறிக்கை விடுவதில்லை. ஒன்றும் திமுக பக்கம் எல்லா கட்சியும் இணைச்சிடலாம், இல்லை அதிமுக பக்கம் எல்லா கட்சியும் இணைச்சிடலாம். தனி கட்சி கூடியெல்லாம் தேவையே இல்லை. இப்போ அப்படி தான் இருக்குது. அப்போது ஆருத்ராவில் 5,000 கோடி இருக்குது. எல்லா ரவுடிகளுக்கும் அந்த பணம் போயிருக்கு, எல்லா அரசியல்வாதிகளுக்கும் போயிருக்கு, எல்லா இஓடபிள்யூ போலீஸ் அதிகாரிகள் அந்த இஓடபிள்யூ எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்கில் 5 கோடி ரூபா கொடுத்த சீட்டு. அதுவும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, போலீஸ் அதிகாரி இருக்காங்க, எல்லாத்துக்கும் பணம். அதில் வந்து அப்படியே பணம் கொட்டும். எங்கேயாச்சும் சீட்டி மணி கூட இந்த டிபார்ட்மெண்ட்டு கொடுக்குறது. ராமநாதபுரத்தில் ஒருத்தன் டெபாசிட் கொடுக்குறேன்னு ஒரு 100 கோடி ரூபா அடித்து தலைமறைவாயிட்டான்.
ராமநாதன் இருக்குமோ அவனை தூக்கிட்டு போய் எத்தனை கோடி அடித்தாருன்னு தெரில, ஒரு 50 கோடி அடிச்சிருப்பார். இவர் பொண்டாட்டி எல்லாம் எஸ்பி எங்கள் புதுக்கோட்டையிலையும் திருச்சியிலையும். இதை பார்த்து அதிமுக அரசே அவர் தூக்கி அடிக்குது. ராமநாதபுரம் எஸ்பியிலும் ஒரு எஸ்பி மேலே இவ்வளோ புகார். யாருங்க இந்த மக்களை காப்பாற்றுறது? உண்மை சொன்னால் எல்லாம் கோவப்படுறான். கோவப்படுறதுக்கு அந்த பாண்டியை செத்து போனாலும் பரவாயில்ல, அவ்வளவு அநியாயம் நடக்குது. எல்லா காரணமே அரசியல்வாதிக, அது போலீஸ் அதிகாரிகள் தான். போலீஸ் அதிகாரிகள் இந்த ரவுடிகளை வளர்த்து விட்டதில் 90% ரவுடி ஒழிப்பு பிரிவு ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவு அவனோட காசு வாங்கிக்குது. நீங்கள் சீர்காழி சத்யா வச்சுருக்கிற காரு, முதலமைச்சர் ஸ்டாலின் வச்சுருக்கிற காரு, ஒரே பிராண்டு லேண்ட் குரூசர் கார். 2 கோடி ரூபா அந்த காருடைய விலை. எப்படி ஒரு சாதாரண ஒரு ரவுடிக்கு 2 கோடி ரூபா கார் வருது? யாராவது பார்த்தாங்களா? எஸ்பி என்ன பண்ணார்? கடலூர் எஸ்பி என்ன பண்ணார்? ரவுடி சீர்காழி சத்யா 2 கோடி ரூபா காரை வச்சுருக்காங்க. எல்லா ரவுடியும் 2 கோடி ரூபா கார் வச்சுருக்கான். நம்மளால் 2000 ரூபாய்க்கு மேலே ஒரு வண்டி வாங்க முடியல. 20,000 ரவுடிகளை கண்காணிப்பது தான் 80,000 போலீஸுடைய வேலை. 6,000 A+, ஒவ்வொருத்தரும் 25 கொலை, 25 கொள்ளை, 25 கொலை முயற்சி, இப்படி இருக்குது. இப்போ இதில் பார்த்தா ஆம்ஸ்ட்ராங் கொலையை மிக சாதாரணமாக திட்டமிட்டு நிறைவேற்றியிருக்கிறார்கள். நேரு அன்னைக்கு அவர் தான் நிழல் முதலமைச்சர், அவர் தான் நேரு. அவர் தம்பி கொல்லப்பட்ட வழக்கு இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்கல. அவர் அதை பற்றி கவலைப்படலை. தம்பியை கொலை செய்து அரசியல் கொலைன்னு கருணாநிதி உட்பட, ஸ்டாலின் உட்பட, நேரு உட்பட அத்தனை பேரும் சொல்கிறாங்க. கொலை யார் குற்றவாளி? நீ நேரு சொல்கிறாரு, நம்மகிட்ட இருக்க டிஎஸ்பி பொய் கேஸ் போடலாம் போடுவார், உண்மையாக கேஸ் போடலாம் போடுவார், என்ன வேணால் பண்ணுவார். அவர் சொல்கிறார் ஒரு மீட்டிங்கில், ஒரு காணொலியில் பார்த்தேன். அவர் தம்பி செத்து அதை கண்டுபிடிக்க முடியல, ஆனால் அவருக்கு 50,000 கோடி சம்பாதிச்சிட்டார். 20,000 கோடி ட்ரூ வேல்யூ பில்டர். லால்குடியில் மிளகா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். மிளகா விற்றவர் இன்னைக்கு நிழல் முதல்வர். அவர் பையன் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் அக்கா பையன் நெப்போலியன் ஒரு 500 ஏக்கரா வச்சுருக்காரு. எங்கே? அமெரிக்காவில். அமிஜகரில் இல்லை, அமிஜகரிலே வாங்க முடியாது. அப்போ இவர்கள் எல்லாமே சமூக விரோத செயலை, சட்டவிரோத செயலை, எதை பற்றி கவலைப்படுறதில்லை. அப்போ அஞ்சலை, பிஜேபி சேர்ந்த அஞ்சலைக்கு 50 லட்ச ரூபா பணம் கைமாறி இருக்கு. அஞ்சலை இப்போ தேடப்படுகிற குற்றவாளி. இப்போ அஞ்சலை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த அம்மா பம்பாயை தாண்டி இருக்கும். ஏன்? பணம் இருக்குது. அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் போய் திருச்சூரில் சொகுசாக இருந்தார், ஆலப்புழாவில் படகுல இருந்திருக்கார். அப்போது இத்தனை சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதற்கு இந்த ரவுடிகள் முழுக்க துணை இருந்திருக்கான், திட்டம் போடுறான். அரசுக்கு எதிராக போட்டி அரசாங்கம் நடத்துகிறான். அரசாங்கம் ஐபிஎஸ் முடித்து, நீங்கள் ஐஏஎஸ் முடித்து, அதிகாரிகள் செய்கிற அரசை விட போட்டி அரசாங்கம் நடத்துகிறான். இப்போ மாநில அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி போய் ஆளுநரை பார்க்க போகிறாங்க. ஆளுநர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் மாயாவதி யூபியிலிருந்து நீங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்துக்கு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்குது. இந்த சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, ரவுடிகளுடைய ஆட்சி, இப்படி அந்தம்மா அங்கேருந்து அழுத்தம் கொடுக்குது. ஆனால் நேர்மையான அதிகாரிகள் தான். யார்? அருண ஐபிஎஸ், செந்தில்வேலன் ஐபிஎஸ், டேவிட்சன் ஆசீர்வாதம், 3 பேர்களும் இதில் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்கள். யாருக்கும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா திமுக இவர்களை விரட்டி விட்டு மீண்டும் சேர்த்துக்குது. ஏன்? இவர்களை விட்டால் வேறு ஆளே இல்லை. எல்லாம் ரியல் எஸ்டேட் கமிஷனர்களாக தான் இருக்கான். அப்போது இவர்கள் 3 பேரும் தான் இந்த கொலையினுடைய மர்ம முடிச்சுக்களை அவிர்க்க வேண்டியவர்கள். இப்போது தோட்டம் சேகர், ஜெயிலில் இருக்கிற அந்த அம்மாவுடைய மகன், மலர்குடி மகன் அழகுராஜா, மயிலை சிவா கொலை வழக்கு குற்றவாளி ஜெயிலில் இருக்கார். அவர் இதை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காருங்கிறாங்க. அப்போ இப்போ தான் இந்த வழக்கு சரியான கோணத்தில் பயணிக்குது. திருவேங்கடம் என்கவுண்டருக்கு பின்னாடி தான் இந்த வழக்கு சரியான பாதையில் போயிட்டுருக்கு. இதை திருமாவளவன் அண்ணன் சொல்கிறத போல் இந்த குற்றவாளிகள் பின்னாடி ஒரு பிக் ஷாட் இருக்கார், யாரோ ஒரு பெரிய சக்தி இருக்குது.
அவர்களை நெருங்கினா தான் இந்த வழக்கு முழுமை பெறும். இல்லை, அவர் காவல்துறையில் பணியாற்றிய பேரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு வல்லுநர் தான். ஆனால் அவர் புலனாய்வு வல்லுநர் இல்லையே. நீங்கள் அவருக்கு தெரிஞ்ச செய்தியை வச்சு சொல்கிறாரே. இல்லை இல்லை இல்லை, அவருக்கு நீங்கள் சட்டம் செய்கிற வேலையை அவர் செய்ய முடியாதுல்ல. அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரை தவிர அவர் இந்த நாட்டினுடைய டிஜிபி கிடையாது. டிஜிபியாக இருந்தால் அவர் சொல்லியிருப்பார். அவர் நேரடியாக எல்லா ஆவணங்களையும் பார்த்து இந்த எல்லாத்தையும் படிச்சிருப்பார். எதை இந்த குற்றவாளிகள் கொடுக்குற எல்லா ஸ்டேட்மெண்ட்டை படித்து இந்த வழக்கு யார் குற்றவாளி என்னென்ன சொன்னால் திருவேங்கடை ஏன் என்கவுண்டர் பண்ணப்பட்டால் எல்லா ஆவணங்களை பார்த்தாலும் அவருக்கு முடிவுக்கு வந்திருப்பார். இப்போ எதையுமே தெரியாமல் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியாதுல்ல. அதுதான் முதலமைச்சருக்கும் ஒரு கட்சி தலைவருக்கும் உள்ள வித்தியாசம் தான். முதலமைச்சர் எல்லா ஐஜி இன்டெலிஜென்ஸை கூட கேட்பார், நீங்கள் கமிஷனர் கொடுக்க பேசுவார், டிஜிபி கூட பேசுவார், பல பேரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உள்துறை செயலாளர் கூட பேசுவார். ஆனால் ஒரு கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஒரு கட்சி தலைவருக்கு நீங்கள் டிஜிபி கூப்பிட்டு என்ன நடந்து கேட்க முடியுமா? இல்லை ஐஜி இன்ட்டை கூட கேட்க முடியுமா? யாரையும் கூட கேட்க முடியாது. அந்த ஸ்டேஷன் எஸ்ஐ கூட கேட்க முடியாது. இதுதான் இப்போது முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய வசதிகள் வேறு, வேறு மாற்றுக் கட்சி தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய வசதிகள் வேறு. ஆனால் ஒரு அனுமானம் யாரோ மறைஞ்சிருக்கான். இவன் இத்தனை ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்குது, பல பேரை இழந்திருக்கார் அவர். அதனால் ஒரு அனுமானம், இவர்கள் அல்ல குற்றவாளிகள், இவர்களெல்லாம் அம்புகள், இவர்களெல்லாம் அம்புகள். எய்தவன் யார், உண்மை குற்றவாளி யார்? அதுதான். தலித் தலைவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை, மிக சாதாரணமாக ஜெயிலுக்குள் கொண்டாடுறான். இதுதான். மற்ற சமூகங்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னா நான் அதுக்குள்ளே டீப்பாக போக விரும்பலை. இது வேறு அது வேறு. இது அவர் சொல்கிறதா உண்மை. அவர் சொல்கிறது 100% உண்மை. எல்லா ஜெயிலையும் தலித்து தான் குற்றவாளி, உடனே குற்றவாளி ஆக்கப்படுறான். அவனுக்கு சமூக பாதுகாப்பும் இல்லை, அரசியல் பாதுகாப்பும் இல்லை, சட்ட பாதுகாப்பும் இல்லை. இந்த ஒரு 15 பேர் இப்போ இதுவாகிறாங்க, அக்யூஸ்டாக ஆகிறாங்க இல்லையா? அதில் 2 பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செயலாக இருக்குது இல்லையா? பட் அவங்க ரவுடிகள் அப்படின்னா கூட அவங்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கும் என்ன தனிப்பட்ட முறையில் என்ன பகை இருந்தது? இல்லைங்க, இதுக்கு இப்போ அஞ்சலை மலர்குடி 2 பேருக்கு பின்னாடி ஒரு பவர் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு பெரிய சக்தி இருக்குது, கோடிகளை கொட்டி கொடுத்த அந்த சக்தி தான் யார் என்பது தான். இப்போ ஏன்னா காவல்துறை அவளை மிக எளிதாக போய் அவங்களை கை வச்சிட முடியாது. அவங்களுக்கு ஒரு பெரிய சமூக பாதுகாப்பு இருக்கும், அரசியல் பாதுகாப்பு இருக்கும். அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி நீங்கள் கை வச்சா தப்பவே முடியாதுன்னு தெரிஞ்சால் தான் அவர்களை குற்றவாளின்னு அறிவிக்க முடியும். நீங்கள் தப்பாக ஒருத்தரை ஒரு நிமிடம் கூட அறிவிச்சிட முடியாது. ஏன்னா ராமஜெய கொலை வழக்கு அதுதான். குற்றவாளி யாருன்னு தெரியும், எல்லா தடத்தையும் அழிச்சிட்டாங்க. ஆனால் குற்றவாளி தெரிந்த பிறகு ஆதாரங்களின் அடிப்படையில் அதை உறுதிப்படுத்தினா தான் சட்டம் தன்னுடைய கடமை செய்யும். நம்ம நாடு சட்டப்படி ஐபிசி என்ன சொல்லுதுன்னா, எத்தனை குற்றவாளி தப்பிச்சாலும் பரவாயில்ல, ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. இதுதான். அப்போது இந்த யார் குற்றவாளி, இத்தனை கோடி செலவு பண்ணி இத்தனை பேர்களை இயக்கிய, இது என்ன ஒரு பெரிய பிரைவேட் லிமிடெட் மாதிரி நடந்தது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பாஸ் எங்கேயோ இருந்து ஆணையிடுகிறார், அக்கௌண்ட்டில் பணம் போடுறார், கொலை குற்றவாளிகள் ப்ரொஃபஷனல் கொலை குற்றவாளிகளை தேர்வு செய்கிறார். ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி நடந்திருக்கு. பாலம் கட்டுவார் 100 கோடி ரூபாய்க்கு, பொதுப்பணித்துறையில் ஒரு பெரிய விமான நிலையம் கட்டுவான், ஒரு பிடபிள்யூ கட்டடம் கட்டுவது, ப்ராஜெக்ட் மாதிரி நடந்திருக்கு. அப்போது இதை நெருங்கி இந்த குற்றவாளியினுடைய மாஸ்டர் மைண்ட் யார், அவர் தான் உண்மையான குற்றவாளி. பிடிபட்ட எல்லாருமே ஒரு ஏதோ ஒரு நிலையில் ஒரு சட்டம் படித்தவங்களா இருக்கிறாங்க. அப்படின்னும் போது சட்டக்கல்லூரியில் ஒரு சம்பவம் நடந்ததில்ல, அதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் இந்த மாட்டின மனிதர்களுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமா? இல்லை இல்லை, அது வேறு. அது அம்பேத்கர் சட்டக்கல்லூரியை அம்பேத்கருங்கிற பெயரை மறைத்து சென்னை சட்டக்கல்லூரி, இது அந்த 2 மாணவர்களுக்குமான சண்டை. அது முடிஞ்சு போச்சு. அவரை அந்த பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு ஆம்ஸ்ட்ராங்க ஃபீஸ் கட்டுறாரு, வழக்கு நடத்துகிறாரு, அவனை பதிவு பண்ண வைக்கிறாரு, சமரசம் பண்ணுறாரு. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் சட்டக்கல்லூரி மாணவர் மட்டுமல்ல, ரவுடிகளை கூப்பிட்டே பணம் கொடுத்து செட்டில் பண்ணியிருக்காருங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. பல பேருக்கு
ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தாதாவுக்கு 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. என்ன காரணம்? ஏதோ பஞ்சாயத்து வேணான்ற மாதிரி. அமைதியாக வாழுங்கடா. என்கிட்ட கோடிக்கணக்காக பணம் இருக்குது, நீங்கள் எதை வச்சுக்க, 1 கோடி வச்சுக்க, அமைதியாக வாழ். இனிமேல் இந்த சண்டை சச்சரவு கட்ட பஞ்சாயத்து கொலை கொள்ளை இதை பண்ணாத போ. இப்படி எல்லாருக்கும் கொடுத்தவர் இதை மட்டும் கரெக்டாக யாருன்னு பார்த்து கொடுக்காம விட்டாரோ? உங்கள் கேள்வி நியாயமான கேள்வி தான். இல்லை, அதாவது நீங்கள் பிரதமர் ராஜீவ் காந்தியும் கொல்லப்பட்டார், இந்திரா காந்தியும் கொல்லப்பட்டார். இப்போ ட்ரம்ப் என்ன எல்லாமே பார்த்தீங்களா, குண்டு காதோடு உரைச்சிட்டு போயிருக்கு. கொஞ்சம் ஒரு எம்எம் உள்ளே வந்துன்னா மூளையை தொலைச்சிட்டு போயிருக்கு. அப்போது வன்முறையாளர்கள் நீங்கள் திருப்திப்படுத்தவே முடியாது. வன்முறையாளர்களை அவனுடைய அடையாளமே வன்முறையாளன் தான். நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் பணமே கொடுத்து அவனை அமைதிப்படுத்தியிருந்தாலும் கூட அவன் திருந்தி வாழ்வதற்கான அத்தனை வழிகளும் அவனுக்கு அடைக்கப்பட்டுவிடும். அந்த காசு முடிஞ்சுன்னா அடுத்து அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான், திருடர்கள் விபச்சாரிகள் 2 பேர் என்ன பண்ணுவான், திருடன் சொல்லுவானா, இதோட லம்பாக அடிச்சுட்டு இதோட தொழிலுக்கு முழுக்கு போட்டுரும். இந்த வடிவேல் சொல்லுவார்ல, என்ன என்ன ஐட்டங்களோ அந்த மாதிரி இதோட செட்டில் ஆயிரும்யா. அடிப்பான், நகை அடிப்பான், 10 பவுன் 20 50 வீட்டுக்கு போனாலும் கிடைச்செல்லாம் தின்னுட்டு 1 வருஷம் தண்ணி அடித்து சரக்கு அடித்து சாப்பிட்டு நீங்கள் உல்லாசம் எல்லாம் துணை நடிகை பெரிய நடிகை எல்லாம் போய்க்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவான், எந்த வீட்டை கொள்ளையடிக்கலான்னு பார்ப்பான். இது அவர்களுடைய வாழ்நிலை. அதே போல் நீங்கள் பலான பெண்கள் இதோட நம்ம திருந்திடணும். பணம் முடிஞ்சு போச்சுன்னா மீண்டும் ஓடத்தின் மேலே பலானது ஓடத்தின் மேலே இப்படி தான். தின்ன பசிக்குது, தின்னா பசி அது தீர்ந்திடுமா, அடி ஆத்தாடி நான் பாட்டாளி உன் கூட்டாளி, இளையராஜா பாட்டு மாதிரி தான். அந்த பெண்கள் அப்படி தான், திருடர்கள் இப்படி. இதுதான் இந்த ரவுடிகளுக்கான இலக்கியம். ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு பழிவாங்குதல் தான் இந்த சம்பவம்னு ஒரு சில இடங்களில் சொல்லிட்டு இருந்தால் கூட ஒரு விதத்தில் அதை யோசிச்சு பார்க்கும்போது அது சரியாக இருக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் வருது. ஏன்னா இப்போ அஞ்சலை அப்படிங்கிற அந்த பெண் வந்துட்டு ஆற்காடு சுரேஷனுடைய காதலிங்கிற மாதிரியான ஒரு போர்வையும் இருக்கு இல்லையா, அது அப்படி எடுத்துக்க முடியுமா? அந்த இல்லை, அதுவும் ஒன்று, அதுவே இறுதியானதல்ல, அதுவே இறுதியானதல்ல. இவர்களுக்கு இதில் தொடர்ச்சியாக ஒருங்கிணைக்கக்கூடிய பலம் இல்லை. தொடர்ச்சியாக இயங்குவதற்கு இவர்கள் பெரிய தொழிலதிபர்களா, இல்லை பெரிய பில்டரா, இல்லை பெரிய ரியல் எஸ்டேட்டு முதலாளிகளா? இல்லை. அதிகபட்சம் ஒரு 50,000 செலவு பண்ணுவான், 1 லட்சம் செலவு பண்ணுவான், 5 லட்சம் செலவு பண்ணுவான். அதை மீறி இவர்களெல்லாம் 1 வருஷம் ஒருங்கிணைக்கக்கூடிய பல கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து வந்ததுங்கிறது தான் விஷயம். அப்போது இப்போ இந்த தொழில்முறை குற்றவாளிகள் அத்தனை பேருமே 5 லட்சம் 50 லட்சம் 20 லட்சம் 30 லட்சங்கிறான். எல்லாருக்குமே பணம் பல லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவளுக்கு என்ன தொழில், இவளுக்கு என்ன ஐடி அசஸ்மெண்ட்டா, இவளுக்கு என்ன தொழில், ஏதாவது பெரிய தொழிலதிபர்களா, கப்பல் கம்பெனியா, இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணானா, எதுவுமே தெரியாது. அருவா தான் தெரியும், அருவா தெரியும், சாராயம் தெரியும், விபச்சார விடுதியில் விபச்சார பெண்களில் தெரியும். இதை தாண்டி அவனுக்கு சமூக சிந்தனையே கிடையாது. இவங்கள்ட்ட எப்படி இத்தனை கோடி பணம் வந்தது? அப்போ இந்த பணத்தை யாரோ 2 பேர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு எதிராளிகள், பகையாளிகள். அது என்ன சரி 2 பேர் என்ன? 2 பேர் என்ன உங்களுக்கு தெரியுமா? இல்லை, ஆம்ஸ்ட்ராங் ஒருவர், கொலை செய்த ஒருவர், 2 பேரும் தானே சண்டை. ஆமாம் ஆமாம். ஆம்ஸ்ட்ராங் ஒருவர், ஒரு கொலையாளி ஒருவர். அவருடைய நோக்கம் இவரை கொலை செய்வது, அது கூலிக்கு ஆட்களை நியமிப்பது. இதுதான் இந்த கொலையினுடைய பரம ரகசியம். இதைத்தான் அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, நீதியே கிடைக்காதுங்க, இந்த குற்றவாளிகளோட வழக்கை முடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. உண்மை குற்றவாளியை கண்டறியணும். திருமாவளவன் அதையே சொல்கிறாரு, ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி வழக்கறிஞர் பொற்குடி அதையே சொல்கிறாங்க. அப்போ யார் குற்றவாளி, யார் கல்வன்? அதுதான் இப்போ பல பேருக்கான மிகப்பெரிய கேள்வி. அதை முடிவு செய்யக்கூடியவர்கள் 3 பேர். ஒருவர் கமிஷனர் தான் முதலாம் நபர். 2வது அவருக்கு சென்னையை தாண்டி வெளியில் இருந்தால் அதை கண்டுபிடிக்க வேண்டியவர் உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலை. தஞ்சாவூர் இருக்கான், பம்பாயில் இருக்கான், டெல்லியில் இருக்கான்னா
அடுத்து அவருடைய சக்தி தேவைப்படுது. அதுக்கு மேலே டேவிட்சன் ஆசீர்வாதம். இப்போ இந்த 3 பேரும் இதில் தன்னுடைய முழு கவனத்தை செலுத்தினால் அவன் இந்தியாவோட எந்த முனையில் இருந்தாலும் தப்பிக்க முடியாது. யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. எத்தனை மில்லியன் பவுண்ட்ஸ்கள் வச்சுருந்தாலும் தப்பிக்க முடியாது. எத்தனை கோடி வச்சு அதிகாரம் இருந்தாலும் தப்பிக்க முடியாது. இதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பு. சிறப்பு சார். காத்திருந்து பார்ப்போம் யார் அந்த குற்றவாளி அப்படின்னு. ரொம்ப நன்றி சார். நேரத்தை தகவல். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.